ஸ்ரீ குருப்யோ நமஹா. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 23வது தலைப்பு ரந்திதேவன் தொடர்ச்சி. அப்போது ரந்திதேவன் சொன்னதாக பாகவதத்தில் 2 ஸ்லோகங்கள் வருகின்றன. இரண்டும் 2 ரத்னங்கள். தியாகத்துக்கு, பரோபகாரத்துக்கு இதைவிட பெரிய மந்திரமில்லை என்று சொல்லலாம். அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன். அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். ந காமயேகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தி யுக்தாம் அபுனர்பவம் வா ஆர்த்திம் பிரபத்யே கில தேகபாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்காஹா. ருத்தி என்றால் சித்தி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அற்புத சக்திகளை, மிராக்கிள்கள் செய்கிற சக்திகளை 8 சித்திகள் அல்லது ருத்திகள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்டருத்திதான் அஷ்டர்த்தி என்று ஸ்லோகத்தில் வருகிறது. இவை இருந்துவிட்டால் சர்வலோகத்தையும் ஆட்டிப்படைத்து ஆளலாம். ரந்திதேவன் என்ன சொல்கிறான் என்றால், பராம் உயர்ந்ததான இந்த சித்திகளை பெறுகிற கதிம் வழியை கூட நான் ஈஸ்வராத் ஈஸ்வரனிடமிருந்து ந காமையே இச்சிக்கவில்லை, பிரார்த்திக்கவில்லை. எனக்கு மகா சக்திகள் வேண்டுமென்று கூட பிரார்த்தனை பண்ணவில்லை. சரி, அப்படியானால் இந்த சக்தியெல்லாம் அடங்கி அப்படியே பரம சாந்தமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிற சமாதி நிலையை, மோட்சத்தை பிரார்த்திக்கிறானா? மறுபடியும் மறுபடியும் பிறவா நெறியான அபுனர்பவம் என்ற முக்தியை விரும்புகிறானா? அதுவும் எனக்கு வேண்டாம். ந காமையே அகம் அபுனர்பவம் வா. பின்னே ஈஸ்வரனிடமிருந்து எதைத்தான் இவன் இச்சித்து பிரார்த்திக்கிறானாம்? புழுவாகவோ, பூச்சியாகவோ, பக்ஷியாகவோ, மிருகமாகவோ, மனுஷ்யனாகவோ ஷரீரம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே. இந்த அகில அனைத்து தேகபாஜாம் ஷரீரம் படைத்த பிராணிகளுக்கும் ஏதாவது துன்பம் இருக்கிறதல்லவா? ஆர்த்தி என்றால் துன்பம், துக்கம். அந்த துன்பத்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம்தானே உணர்கிறது. உள்ளே இருப்பதால் தான் அதற்கு உள்ளம் என்று பேர். அந்தஹ உள்ளே, ஸ்திதஹ இருப்பது அந்த உள்ளம்தான். எப்படியோ ஒரு தினசில் என்னால் மட்டும் அந்த உள்ளங்களுக்குள் இருக்க முடிந்துவிட்டால் ஜீவராசிகளின் துன்பம் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விடுமல்லவா? இப்படி சகல ஜீவர்களின் கஷ்டத்தையும் வாங்கிக் கொண்டு அனுபவிக்கிற சக்தியைத்தான் ஈஸ்வரா உன்னிடம் நான் விரும்பி பிரார்த்திக்கிறேன். ஏன எதனால் பிராணிகள் அதுக்காகா துக்கமற்றவையாக பவந்தி ஆகுமோ அதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்கிறான். துக்கம் என்பது பாப கர்மாவினால்தான் வருகிறது. ஒருத்தருடைய பாபத்தை இன்னொருத்தர் வாங்கிக் கொண்டு அனுபவிப்பதை விகேரியஸ் சஃபரிங் என்று சொல்வார்கள். ஜீசஸ் இப்படித்தான் லோகம் பூராவின் பாபத்தையும் வாங்கிக் கொண்டு அதை தீர்ப்பதற்கே சிலுவையில் அறைபட்டதாகச் சொல்வார்கள். அந்த உத்கிருஷ்டமான தியாக சிந்தனை நம் மதத்துக்கு புதிதானதல்ல. ரந்திதேவன் வேண்டினது இதைத்தான். அகில தேகபாஜாம் ஆர்த்திம் பிரபத்யே. சகல உயிரினத்துடையவும் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இதைத்தான் வேண்டினான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.